திருப்பூரில் ஒருவரை நடுரோட்டில் வெட்டி கொலை செய்யும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தங்கையின் காதல் விவகாரத்தில் நடந்த கொலையின் பின்னணி என்ன? திருப்பூர் வெள்ளையங்காடு அருகில் உள்ள திருவிகா நகர் நாவிதந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் 42 வயதான பாலமுருகன். கடந்த 3ஆம் தேதி இரவு பாலமுருகன் தனது வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனங்களில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறது. முகத்தில் திரும்ப திரும்ப வெட்டி அவரது முகத்தை சிதைத்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறது அந்த கும்பல். திருப்பூர் தெற்கு காவல் நிலைய போலீசார் பாலமுருகன் உடலை கைப்பற்றி விசாரணையை தீவிரப்படுத்தினர். இந்நிலையில் பாலமுருகன் கொலை செய்யப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 3 தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் 5 பேர் சரணடைந்தனர். விசாரணையில் அவர்கள் முருகன், ஹரிஹரன், சரவணன், மணிகண்டன், சக்திவேல் என்பது தெரியவந்தது. பாலமுருகன் பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புடையவர் என்பதால் பழிக்கு பழிவாங்கும் சம்பவமாக இந்த கொலை நடைபெற்றிருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்தனர். பாலமுருகனின் தங்கை ஒருவரை காதலித்த நிலையில் அதில் ஏற்பட்ட மோதலில் மரவேலைகள் செய்யும் தொழிலாளி ஒருவரை பாலமுருகன் கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இதில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் பாலமுருகன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.